நம்ம வீட்ல இருக்க வெண்டைக்காய் செடி தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகா அந்த பூ வந்து பூத்துருக்கு பாருங்க, வெண்டைக்காய் பூ. நான் வந்து சமீப காலமா தான் அந்த வெண்டைக்காய் பூ பார்த்துருக்கேன். வெண்டைக்காய் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த செடியிலேருந்து வர பூ வந்து நான் இப்போ கொஞ்ச நாளா தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன மாரி பார்க்காதவங்க யாரோ அது இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இது வெண்டைக்காய் செடி எப்படி வளர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துன வெண்டைக்காவ நல்லா காய வச்சுருவாங்க. நல்லா முத்தி போயிருக்கும். அந்த விதைய வந்து ஜஸ்ட் மண்ணில் தூவி விட்டாவே அழகா வெண்டைக்காய் செடி வந்ததுங்க. அந்த வெண்டைக்காய் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல பெரிய வெண்டைக்காய் வருது. அது வந்து சாம்பார்ல போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுறேங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பச்சை மிளகாய் செடிங்க. அதில் பாருங்கள் அழகாக ஒரு பச்சை மிளகாய் வந்திருக்கு. அழகாக ஒயிட் கலரில் பூ பூத்து அழகாக வந்திருக்கு. இதுவும் ரொம்ப ஈஸி. இது நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நல்லா காஞ்சி போய் பழுத்த மிளகா வெத்தல் வந்து இருந்ததுன்னா அது அழகாக மண் தரையில் தூவி விட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். அழகாக பச்சை மிளகாய் வந்துடும். அதாவது நம்ம முளைய வச்சு நம்ம அதை பறித்து சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட்டே தனிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி நான்